Hello friends, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மிஸ் பண்ணாம எங்க வீடியோ பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமோசா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன். மைதா மாவு, வெங்காயம் 3 போல கட் பண்ணிக்கங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அடுத்ததா கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சாட் மசாலா, உப்பு, சீரகம், சீரகத்தூள், தனியா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். முதல்ல மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இது கூட சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்க போறோம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சிருங்க. இப்போ நான் மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததா நம்ம கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அடுத்ததா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், சீரகத்தூள், அடுத்ததா கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும். இப்போ இது கூட நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மாவை முதல்ல நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சின்ன சின்னதாக ரவுண்ட் பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பிடிச்சிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணிடலாம் ஆஃபா. பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு இதை மடிச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி மடிச்சுட்டு இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வைக்க போறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை இதுக்குள்ள எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமா மைதா மாவுல தண்ணி சேர்த்து நான் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அதோட எடுத்து நம்ம சைடில் ஒட்டிட போறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே சைடுல தனியா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா செஞ்சு அதுல ஒரு 3 லேயர் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தத முதல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிட்டு அடுத்ததா ஒரு ட்ரையாங்கிள் பண்ணுங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம இதுல ஸ்டஃபிங் வச்சிடலாம். உள்ள நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததா நம்ம சைடுல பேஸ்ட் சேர்த்து ஒட்டுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மடிச்சு எடுக்கிறது. பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு எடுக்க போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெயில செய்யும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா செய்யுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி அப்பப்ப திருப்பி மட்டும் விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லா சமோசாவையும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் இதை எல்லாத்தையும் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சமோசா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.